அந்த சீரீஸை அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போதே வின்டேஜ் ஸ்டைலில் காட்டுறாங்க. அப்படியே மழை சாரல் கொட்டிகிட்டு இருக்கு. ஒரு டேப்பில் பழைய பாட்டு, அதுவும் லவ் சாங் ஓடிட்டு இருக்கு. அதுலேயும் ஒரு காதல் கதை ஒரு பொண்ணோட மனசில் போயிட்டே இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு அவளோட சுருட்ட முடிய ஸ்ட்ரைட்டன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. இந்த லவ்வபிள் டீனேஜ் லவ் ஸ்டோரியை பார்த்தாலே நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தால் உங்களுக்கு 90s ஞாபகம் எல்லாமே வரும். அந்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக்கான ட்ராமா, அதுவும் நம்ம தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. புது ட்ராமா. இது டப் பண்ணி போட்டிருக்காங்க. இதோட கதை என்ன அப்படின்றதையும் இதோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்றதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். நம்ம ஹீரோயின் பார்ஷிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. என்னடா பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அவங்க மண்டை தான் அவங்களுக்கு பிரச்சனையே. ஆமா, அவங்களோட முடி மட்டும்தான் அவங்களுக்கு பிரச்சனை. அவங்களுக்கு சரியான சொரட்ட முடியா இருக்கு. அதை எப்படியாச்சும் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு நம்ம லவ்வை போய் நம்ம லவ்வர் கிட்ட கன்ஃபஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல நம்ம ஹீரோ நியூவா அந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றாரு. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. இவங்க இந்த லவ் கன்செஷன் மிஷனுக்கு பேர் வச்சிருக்காங்க ஆப்ரேஷன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீரீஸ்ல ஃப்ரெண்ட்ஷிப், சீக்ரெட் பிளான்ஸ், 90s ரொமான்ஸ் எல்லாம் கலந்து ஒரு சூப்பரான இன்னோசன்ஸான டீனேஜ் ரொமான்டிக் ட்ராமாவாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த சீரீஸை பார்க்கும்போது இதில் காட்டுற பழைய கேசட் டேப்ஸு, ஃபிலிம் கேமராஸு, கர்லி ஹேர், லவ் லெட்டர்ஸ், இது எல்லாமே நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தால் 90s ஞாபகங்களை உங்களுக்கு கொண்டு வரும். இல்லை நீங்கள் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா 90ஸ்ல இப்படி ஒரு லவ் இருந்திருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களை யோசிக்க வைக்கும். நம்ம ஹீரோயினோட இன்னசென்டான எஃபர்ட்ஸு, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்டு, அப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஸ்லோவாக டெவலப் ஆகிற ரொமான்டிக் ஃபீலிங்ஸ், இது எல்லாமே இந்த ஸ்டோரியோட பியூட்டினே சொல்லலாம். இங்கே ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயின் கடைசியில் யாருக்கு கன்ஃபஸ் பண்ண போகிறாங்க, ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்கன்றது தான். ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயின் மேலே லவ் வர ஸ்டார்ட் ஆயிடுது. இப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது லவ் ட்ரையாங்கிளாக மாறும்போது கன்ஃபஷன் யார்கிட்ட போய் முடியுதுன்றத ரொம்ப அழகாக இந்த சீரீஸில் சொல்லியிருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் லவ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ஆக்வர்டான மூமெண்ட்ஸ் ஆகட்டும், சில அன்ஃபர்கெட்டபிள் சம்மர்ஸ்லாம் இப்படி தாண்டா இருந்திருக்கும் அப்படின்றத ஞாபகப்படுத்துகிற ரொம்ப சூப்பரான சீரீஸுங்க இது. இந்த சீரீஸ் ஆகஸ்ட் 29 தமிழில் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. இந்த மாதிரி ஹார்ட் டச்சிங் ரொமான்டிக் கொரியன் ட்ராமா தமிழில் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் கதை என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க.